புதுச்சேரியில சீமானுக்கு என்ன பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கு, எடப்பாடியோட தாண்டி ஓட்டு எடுத்திருக்காரு. கன்னியாகுமரியில் என்ன சீமானுக்கு பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கு, எடப்பாடியோட தாண்டி ஓட்டு எடுத்திருக்காரு. திரும்ப திரும்ப அதுதானங்க சொல்றேன். திருநெல்வேலி 8% எடுத்த கட்சி 38% சேலத்தில் எடுத்திருக்குன்னா 10.5ல விழுந்த வன்னியர் ஓட்டுங்க. ஊரை ஏமாத்ததுக்கு 4 ஏசி ரூம்ல இருந்து 4 பேரு கிரவுண்டு தெரியாம களம் தெரியாம ஏசி ரூம்ல இருந்து பேசிட்டு இருக்கவங்க களத்தை சொல்றேன். இதுக்கு பயில் சொல்லு யாராவது. திருநெல்வேலி 8%, சேலத்துல 38% ஏன் வந்தது? பயில் சொல்லு. ஏதாவது தெரிஞ்சா பயில் சொல்லு, தெரியலன்னா பேசாம போனோம். நான் சொல்றேன், திருநெல்வேலி 8% வந்தது அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு ராமதாஸுக்கு மிரட்டலுக்கு பயந்து தென் சிவி சண்முகம் சட்டத்துக்கு புறம்பா, சட்ட அமைச்சர் சட்டத்துக்கு புறம்பா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம அநீதியா பல சமூகங்களுக்கு, வண்ணார் நாவிதர்கள் போன்ற சமூகங்களுக்கு துரோகம் செய்து 20% இடஒதுக்கீட்டை பிரிச்சதின் விளைவு 38% பலனடைஞ்ச ஜாதி ராமதாசியம் மீறி சேலத்துல போட்டிருக்கு. எடப்பாடிக்கு சேலம் செல்வாக்கு இருக்குது, விழுப்புரத்துல போட்டிருக்கு, சிதம்பரத்துல போட்டிருக்காங்க. திருநெல்வேலியில அவங்க இல்ல, போடல. திருநெல்வேலி அதுக்கு எதிர்ப்பு அடி விழுந்திருக்கு, ராமநாதபுரத்தில் அதுக்கு எதிர்ப்பு விழுந்திருக்கு, தேனியில அதற்கு எதிர்ப்பு விழுந்திருக்கு. இதுதாங்க உண்மை. நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடின்னு பேசினா அது எப்படி நியாயம்? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்னைக்கு ஏரியா வைஸ் ஏரியா இவ்வளவுக்குள்ள டிஃபரன்ஸ்ல வாக்கு விழுந்திருக்குது? சோ அப்ப இதே பேட்டர்ன் தான் 26லயும் போகும்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த மாதிரியான விஷயம், இந்த பேட்டர்ன்கள் எல்லாம் அங்க இருக்குங்கிறத மறந்துட்டு பேச முடியாது.